வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகல பேரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசைவ குலபண்டார வேதாச்சாரியா துர்பாரமபணம் சரணம் காசேதகுரி தௌதிரு தினராவணகுடி துர்பாரமபணம் சரணம் பரம ஸ்ரூபம் வீரேஸ்வரி நரேர் பாபாஜி திருடி அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலவேரவாய கடாசம் ஓம் ஐம் சௌனவேராஸ்வரி ஓங்கிலிம் யோக வேஷபஜம் சங்குரு வேரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கர்மாய் ஜெகன்மாதா பிதா பரம ஸ்ரூபம் வீரபேரவம் திருவடி அப்பணம் சரணமங்கிரி நம சிவாய பைரவசிவம் திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகண்டம் சே விஷ்ணுமாயா ஜெகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ ஜெயந்தி மங்கள மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சமாசிவாராத்திரி சுஹாசுதா நமஸ்தே. இன்றைக்கி தேதி 1ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026. இன்றைக்கி ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவுடைய ஆன்மீக தகவல். இந்த சதஸ் 153வது சதஸ் 153வது சதஸ். போன வாட்டி நான் இந்த அஷ்டபைரவ பிரயோகம், அஷ்டபைரவர் எந்தெந்த பைரவரை எந்தெந்த நம்ம பொருளுக்கும் வேண்டுதலுக்கும் பயன்படுத்துகிற ஒரு வழிமுறை, அதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் அஷ்டபைரவ பிரயோகம் சொல்லுவோம். இன்றைக்கி தேதி 1ஆம் தேதி 7ஆம் மாதமால் இன்றைக்கி புதன்கிழமையில் உள்ள புதன்கிழமை. இன்றைக்கி பூராட நட்சத்திரம், ரொம்ப நாள் புதன்கிழமையும் பூரா நட்சத்திரம் சந்தித்து முந்தா நேற்று பௌர்ணமி வேறு சந்திச்சிச்சு. ரொம்ப விசேஷமான நாள். அதனால் இன்றைக்கி நான் எல்லாம் சொல்லியிருந்தேன், எல்லோரும் இன்றைக்கி முடிஞ்ச வரை வீட்டில் கோமயம் தெளித்து லட்சுமி பூஜை பண்ணுங்கள், குத்தோடு ஏற்றி வச்சு. இல்லைன்னா புவனேஸ்வரி பூஜை பண்ணுங்கள், சொரண பைரவர் பூஜை பண்ணுங்கள். முடிந்தால் அஷ்டபைரவ காயத்ரி எல்லாருமே 1 முறை 2 முறை 3 முறை படிச்சுட்டு அதன் பின் விநாயகர் பூஜை பண்ணிவிட்டு அஷ்டபைரவ பூஜை காயத்ரி மந்திரம் படிச்சுட்ட பின் அதன் பின் லட்சுமி பூஜை செய்வது நல்லது. இந்த லட்சுமி பூஜைக்கு வீட்டுக்கு வரவழைக்கிற முக்கியமான மூலிகை காராம்பசு கோமயம். அது ஊருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக காராம்பசு கோமயம் தனியாக விற்கிறாங்க. காராம்பசுன்னு பசு மாட்டிலே பல விதம் இருக்குது. அதில் 3 கலர் உள்ள காளை மாடுடைய சாணத்தை தான் விபூதி செய்ய தயார் பண்ணுவாங்க, மந்திர விபூதி செய்யறதுக்கு. அது 3 கலர் கலந்துருக்கும் பசு. அது ஒரு பசு உண்டு. அதே மாதிரி காட்டு பசுன்னு ஒரு பசு இருக்குது. காட்டு மாடு, காட்டு காளை கூட. அது எப்படின்னா வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. காட்டிலேருந்து எடுக்கப்படுற சாணத்தில் சில விபூதி பிரயோகம்லாம் செய்வாங்க. அது மாந்திரிக சாஸ்திரத்தில் உண்டு. அதை விட சிறந்தது சில பசுலேயே காராம்பசுன்னு ஒரு பிரிவினை இருக்குது. அது எப்படி என்ன கண்டுபிடிக்கும்? நாக்கு கருப்பாக இருக்கும், மடி கருப்பாக இருக்கும், பாலும் லேசாக ஒரு கருங்கலரில் வரும். அதுதான் காராம்பசு. அந்த மாதிரி குட்டி ஒரு பசு போட்டுச்சு சொன்னால் அந்த காராம்பசு குட்டியை சில பெரிய பெரிய கோயிலில் அந்த பசுவை வாங்கிட்டு போவாங்க, வச்சுக்குவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த பசுவோடைய பால், அந்த பசுவோடைய கோமயம், கோஜலம் எல்லாமே ஹோமத்துக்கும் பூஜைக்கும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. எனக்கு காராம்பசு கோமயம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம உமா அம்மா தான். ஊருக்கு போய் அவங்க என்னை வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, நானும் வச்சுருக்கேன். நான் எப்போ இந்த பைரவ பூஜை வீட்டில் செய்யும் போது நான் லேசாக ஒரு சொட்டு மட்டும் ஒரு சொட்டு சுத்தமான ஜலத்தில் தண்ணியில் கலந்து அதை தெளித்த பிறகு தான் நான் பூஜை ஆரம்பிப்பேன். அது நான் வச்சுருக்கேன். அதேமாதிரி யாருக்காவது வேணும்னு சொன்னால் நீங்கள் உமா அம்மா தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலான்னா, ஊருக்கு நீங்கள் மதுரைக்கு போனீங்கன்னா மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் பாலத்து கீழேன்னு சொல்லி ஒரு சந்தை வரும். அது இது வெறும் மூலிகை விற்கிற இடம், வெறும் மூலிகை தான் இருக்கும். அங்கே போனீங்கன்னா விதவிதமான மூலிகை நீங்கள் பார்க்கலாம், சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மூலிகையில் ஏமாற்ற மாட்டாங்க. அங்கே உள்ளவங்க அத்தனை பேரும். ஏன்னா அவங்க ஏமாற்றிட்டா திருப்பி வாங்க மாட்டோம், அவங்களுக்கு தெரியும். ஏமாற்ற மாட்டாங்க. எல்லாமே ஒரிஜினல் மூலிகை கிடைக்கும், நல்ல பொருள் கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் காராம்பசு விபூதி ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க 1 வாரம் கழித்து வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காராம்பசு மாடு பசு சில கோயிலில் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சில பெரிய பெரிய பண்ணக்காரவங்க காராம்பசு வச்சுருந்தா கூட விற்க மாட்டாங்க. அது அவங்க சொந்த யூஸுக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா அது பூஜைகள், அது செய்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப உயர்ந்து சொல்லி வச்சுக்குவாங்க. அதனால் காராம்பசு தெளித்து வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி புதன்கிழமை, வியாழக்கிழமை சாயங்காலம் குபேர நேரத்தில். ஏன்னா குபேர நேரம் என்றைக்கு வரும்னு சொன்னால் வியாழக்கிழமை சூரியன் மறைஞ்ச பிறகு வருது குபேர யோகம். அதே மாதிரி புதன்கிழமை சூரியன் மறைஞ்ச பிறகு வர்றது லட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழைய கிரந்த புக்கில் நான் படித்தேன். அதனால் இந்த புதன்கிழமையும் சூரியன் மறைஞ்ச பின், கண்ணுக்கு சூரியன் மறைஞ்ச பின் 7 மணிக்கு பிறகு
வியாழக்கிழமையும் கண்ணுக்கு சூரியன் மறைஞ்ச பிறகு குபேரன் நேரத்துலையும் இந்த லட்சுமி பூஜை, சொர்ண பைர பூஜைலாம் செய்வாங்க. வீட்லேயும் செய்வாங்க, ஆட்லேயும் செய்வாங்க, தனிப்பட்ட முறை இடம் வச்சுருந்து அங்கே கூட செய்வாங்க. அதே மாதிரி இந்த நாள் ரொம்ப உயர்ந்த நாள். இன்றைக்கி நம்ம எந்த பைரவரை பற்றி பேசுவோம்? வியாழக்கிழமை. போன வாரம் புதன்கிழமை பற்றி சொல்லியிருந்தேன். உண்மத்த பைரவர், மகாவாராய அம்பாளை பற்றி நான் பேசியிருந்தேன். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமையில் உள்ள அசிதாங்க பைரவர், அதாவது இவருக்கு இன்னொரு பேர் ஞான பைரவர்னு பேர். அசிதாங்கம் என்பது வந்து அழகு பொருந்திய ஒரு மனிதனுக்கு பேர் அசிதாங்கம், சமஸ்கிருத வார்த்தை. அப்போ இந்த அசிதாங்க பைரவர் வந்து கண்டிப்பாக பிள்ளைங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஜபம் பண்ணணும். என்ன ஜபம்னு சொன்னால், கண்டிப்பாக அசிதாங்க பைரவர் மந்திரத்தை எல்லா குழந்தைகளும், இதை கேட்குற எல்லா என்னோடய ஃபாலோவர்ஸும், என்னோடய அடியார்களும், என்னோடய அடியார்களில் பைரவர் அடியார்கள் கண்டிப்பாக இதை பின்பற்றுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியம் பிள்ளைங்க தான். பிள்ளைங்களில் படிப்பு மந்தம் ஏற்பட்டாலோ, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு வந்தாலும் நம்மளுக்கு மனம் தாங்காது. ஐயோ, நான் இவ்வளோ எதிர்பார்த்தேனே, என் பிள்ளை நல்லா படிப்பாரே, ஒழுக்கமாக இருப்பாரே நினைக்கும் போது அந்த பிள்ளைங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு மன வேதனை கொடுப்பதே சில குழந்தைகள் செய்கிற ஒரு செயல்பாடுகள் தான். நல்லா படிக்க மாட்டாங்க, அக்கறையாக இருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா சொல்லிப்பட்டு கேட்க மாட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு பொதுவாகவே அந்த ஒரு மனக்கவலை. அந்த குழந்தைங்க கண்டிப்பாக இந்த மந்திரம் ஜபம் பண்ணணும். முதல் மந்திரமே ஞான பைரவர். வந்து பிரம்மதேவ மந்திரமும் காயத்ரி மந்திரமும் சரஸ்வதி காயத்ரி முதல் சொல்லிடணும். பிரம்மதேவ மந்திரம் உங்களுக்கு தெரியும். வேதத் மகா வித்மகே இரண்யகர்ப்பாய தீமகே தன்னோ பிரம்ம பிரஜோதியாது. சரஸ்வதி வந்து ஓம் ஐம் வாக் தேவீஷ வித்மகே பிரம்ம பத்னிஷ தீமகே தன்னோ வாணி பிரஜோதியாது. இந்த 2 மந்திரம் ஒரு 3 முறை 4 முறை அந்த குழந்தை சொல்லிட்டு அதன் பின் அசிதாங்க பைரவர் ரொம்ப சக்தியான ஒரு மந்திரம். ஓம் ஞான தேவாய வித்மகே நித்திய ராஜாய தீமகே தன்னோ அசிதாங்க பைரவர் பிரஜோதியாது. அசிதாங்க பைரவர், இதுவும் ஞான பைரவர். மனைவி பத்தினி யோகினி வந்து அம்சத் பஜாய வித்மகே கூர்ச்ச அஷ்டாய தீமகே தன்னோ பிராமி பிரச்சோதியாது. இந்த மந்திரம் கண்டிப்பாக, இந்த 4 மந்திரமும் ஒரு குழந்தை கண்டிப்பாக சொல்லணும். சரி, மூலிகை சாஸ்திரப்படி பார்த்தால் ஞான மூலிகை என்பது வந்து தேன் ஒரு சொட்டு நீங்கள் வைத்து ஜபம் பண்ணலாம். ஹோமத்தில் தேன் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். 2வது மூலிகை வந்து மஞ்சள் கரிசனால கன்னி சொல்லுவாங்க. வெள்ளை கரிசாலை எல்லாத்துக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. இந்த அலுவத்திரம் நொக்காங்க எல்லா சைட்லாம் வந்து முளைச்சிருக்கும். வயசானவங்க பாட்டிமாரெலாம் சொல்லுவாங்க, இந்த கரிசாலை வெள்ளைப்பூ கரிசாலை அது வந்து அரைச்சி கூட புண்ணுக்கெல்லாம் போடுவாங்க. இந்த இனிப்பு நீர் புண்ணு வந்துச்சுன்னா அந்த வெள்ளை கரிசாலை கண்ணியெல்லாம் எடுத்து நல்லா பிரித்து நல்லா அலசிட்டு நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயில் அதில் வேக வச்சு அந்த சாறை எடுத்து அதில் பச்சை கருப்பு லேசாக கலந்து மிளகுத்தூள் கலந்து இந்த இனிப்பு நீர் புண்ணு மற்ற புண்ணுங்களெல்லாம் பூசுவாங்க, ஊரில் செய்வாங்க. நானும் இங்கே முன்னே செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் எனக்கு வந்து டைம் 10 நல்லா ஓடிச்சு. ஒரு டப்பா மாதிரி செஞ்சு கொடுத்தேன். சில பேர் 10 வழி தான் அந்த டைமில், ஒரு 10 வருஷம் முன்னுக்கு. இந்த கரிசலை கண்ணெலாம் எடுத்து நல்லா காய வச்சு தேங்காய் நல்லா இரும்பு சட்டியில் வேக வச்சு டப்பியில் போட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்புறம் அவங்க காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு நேரம் இல்லை அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு. எனக்கு ஹோமம் பூஜை ஜபம் இதிலே டைம் ஓடி இருப்பதால் எனக்கு நேரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நேரம் வந்தால் இதை செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கரிசாலை வந்து வெள்ளை கரிசாலை ஒன்று இருக்குது, மஞ்சள் பூ கரிசாலை. அந்த மஞ்சள் பூ கரிசாலைக்கு ஞான மூலிகை என்று பெயர். டெய்லி ஒரு இலை எடுத்து பைரவ பாதத்தில் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அந்த இலையெல்லாம் சேர்ந்த பின் அதை எடுத்து ஒரு ஹோமம் பிரம்ம யஜ்ஞம் சிறிய அளவாக ஒரு கல்கண்டோ ஒரு மிளகு இந்த இந்த இலைகள் மஞ்சள் கரிசாலை கண்ணி இலைகள் எடுத்து நீங்கள் ஹோமங்கள் செய்யலாம். இந்த மஞ்சள் கரிசாலை வந்து விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா மஞ்சள் கரிசாலை வந்து இலை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். டெய்லி ஒரு இலை சாப்பிட்லாம், ரொம்ப அற்புதம். உடம்புல அந்த பித்தப்பை சுத்தமாகவும் நம்மளுக்கு ராஜ உறுப்புகள் சொல்லப்போல கல்லீரல் மண்ணீரல் அதாவது சுவாசப்பை இதெல்லாம் வந்து பலப்படும் சொல்லுவாங்க. மஞ்சள் கரிசாலைக்கு ஒரு அமிர்தமான ஒரு சக்தி உண்டு. அது சித்த வைத்தியத்துக்கும் பயன்படுத்துவாங்க, பூஜைக்கு ஞானம் பெறுறதுக்கும் இந்த மூலிகை பயன்படுது. இதுக்கு நான் முன்னே வச்சுருந்தேன், அந்த வீட்டில் ஊர்லேருந்து எடுத்து வச்சுருந்தேன், கண்டாக்ட் எல்லாத்துக்கும் கொடுத்தேன். இப்போ சில பேர்ட்ட இருக்குது, என்கிட்ட இல்லை, நான் போய் வாங்கி தட்டு வச்சு அதை வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு அது அப்படியே படர்ந்து போகும் அந்த செடி. அது மஞ்சள் கரிசாலை கண்ணி, அதுக்கு பேர் ஞான மூலிகை. சரஸ்வதி மூலிகை கூட அதுக்கு பேர். அதனால் அந்த மூலிகை பயன்படுத்துங்க. அதன் பின் நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் அதுக்கு உயிர் வந்து
குக்குழு சொல்லப்படுற ஒரு மூலிகை. எப்படி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் இது நீலாஞ்சன கல், புஷ்பாஞ்சன கல், இப்போ குருமாக்கல், இந்த மாதிரி கல்லுகள்லாம் வச்சுருந்த மாதிரி இந்த சாம்பிராணியில் வந்து 108 சாம்பிராணி வகையில் வந்து குக்குழுன்னு ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இந்த குக்குழு வந்து ஒரு சின்ன, ரொம்ப விலை இல்லை, அதை வாங்கி, அது ஒரு சாம்பிராணி, அதை வாங்கி நீங்கள் சின்ன கிண்ணத்தில் சாமி மேலே வைங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு தனி வைப்ரேஷன் உண்டு, தனி ஒரு வைப்ரேஷன். அந்த சாம்பிராணி வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா பலன் கூட. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலை, நான் எந்த பொருளும் வாங்கி விற்கலை. நான் பூஜை பண்ணி அகோரிகிட்டேருந்து கற்றுக்கிட்டது, என் முன்னோர்கிட்ட கற்றுக்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். புவனேஸ்வரம்மன் வழிபாடும் புவனேஸ்வரி வழிபாடும் முழுமே ஸ்ரீசக்கர பிரயோகம் தான். அது நிறைய குருமார்கள்ட்ட தெரியும். அம்பாவை பற்றி நிறைய குருமார்கள் மலேசியாவில் இருக்காங்க. நிறைய உபாசனை பெற்றவங்க, காளி உபாசகை, காட்டிரி உபாசனை, சரஸ்வதி தேவி உபாசனை, அப்போ நிறைய. ஆனால் அம்பாவை ரொம்ப நான் பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்னு சொன்னால், அம்பாவை பற்றி நிறைய குருமார்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த மலேசியாவில் நிறைய குருக்களுங்க இருக்காங்க. இந்து சங்கத்தில் இருக்காங்க, அர்ச்சக சங்கத்தில் இருக்காங்க, இந்து மாமன் சங்கத்தில், அவங்களும் நல்லா அதை பற்றி நான் பேசலை, விரும்பலை. ஏன்னா நிறைய குருமார்கள் இருக்காங்க. ஆனால் பைரவரை பற்றி இன்னும் யாரும் இன்னும் பேசாமல் இருக்காங்க. வருங்காலில் பேசுவாங்க. ஆனால் அது வரைக்கும் நான் கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுத்துட்டேன்னா, இந்த வழிபாடு செஞ்சு பலன் பார்த்துட்டால் மக்கள் வந்து சீக்கிரம் பலன் பார்ப்பாங்களே சொல்லி தான். இப்போ பாருங்கள், இந்த மூலிகைலாம் பயன்படுத்தினாதான் பலன் உண்டான்னு கேட்காதீங்க, தெரிஞ்சு வச்சுங்க. சொன்னா இந்த மூலிகைலாம் வைத்து நீங்கள் செய்தீங்கன்னா பலன் கொஞ்சம் சீக்கிரத்தில் வேலை செய்யும். இப்போ எப்படி நாங்கள் காசியில் போய் யாகம் செய்யும் போது உடனே வேலை செய்யும். அதுக்காக எல்லா இடமும் காசி தான், அதுக்காக காசியில் போய் யாகம் பண்ணால் தான் பலன் உண்டு நினைக்காதீங்க. அதை கல் கட்டி 5 அடி போட்டு யாகம் பண்ணால் பலன் கிடைக்காது நினைக்காதீங்க. உட்காந்து ஒரு சின்ன அக்னிகுண்டத்தில் இரும்பில் செய்தால் கூட பலன் வேலை செய்யும். நம்ம சொல்கிற மந்திரம் மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்வது தான். நம்ம சொல்கிற பக்தி, நம்பிக்கை, மந்திரம், இது 3மே நம்மளுக்கு இருக்கணும். இது ஜம்மன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை செய்யும். இப்போ குக்குழு கண்டிப்பாக வீட்டில் சின்ன கிண்ணத்தில் எல்லாரும் வச்சுருங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் கரிசானி வீட்டில் நட்டு வைங்க. தேன், ஞானமல்லிகை, அடவு ரொம்ப முக்கியமான இடத்துல கிடைக்கிறது தாமரைப்பூ, வெள்ளை தாமரைப்பூ. ஏற்கனவே வெள்ளை தாமரைப்பூ நான் எப்படி இந்த அஞ்சனம் செய்வதுன்னு சொல்லி நான் வெள்ளை தாமரைப்பூ பற்றி நான் சொல்லிடுறேன். வெள்ளை தாமரைப்பூ என்ன செய்யுங்க, ஒரு 10 தாமரைப்பூ வாங்கிக்க. அது புவனேஸ்வரி படத்துக்கிட்ட வைத்து அந்த அந்த தாமரைப்பூக்கு வந்து டெய்லி இந்த 4 மந்திரத்தை சொல்லுங்கள், தாய் தந்தை சொல்லி. அந்த பூ அப்படியே காஞ்சிரும் பாருங்கள், அந்த உதிரியாக கொட்டும், அந்த தண்டு எல்லாமே காஞ்சிரும். 10 நாள் ஆனால் அப்படியே நல்லா காஞ்சிரும். இந்த 10 பூ நல்லா காஞ்ச பிறகு சின்ன தட்டில் வந்து லேசாக தேங்காய் எண்ணெய் மட்டும் பூசி பச்சை கற்பூரம் லேசாக போட்டு இந்த பூவையும் இந்த தண்டையும் எல்லாத்தையும் எரிச்சிடணும். ஒரு வெங்கல தட்டில், பெரிய தட்டு, பழைய தட்டு எடுத்துங்க, எரிச்சிட்டு அதில் வந்து சித்தாமண்ணுக்கு எண்ணெய் கிடைத்தால் தெரிஞ்சுங்க. சித்தாமண்ணுக்கு எண்ணெய் ஒரு எண்ணெய் இருக்குது, அபூர்வமான எண்ணெய், தான் விலை கூட. போனால் இந்தியில் போய் வாங்கிட்டு வாங்க. சித்தாமண்ணுக்கு எண்ணெய் ஒரு சொட்டு போட்டு 2 சொட்டு போட்டு அந்த மையா செய்யலாம். இப்படி இல்லைன்னு சொன்னால் சுத்தமான காராம்பசு நெய் கிடச்சா கூட, காராம்பசு கோமையும் விசேஷம், காராம்பசு நெய்யும் விசேஷம். இதெல்லாம் கிடைக்காத பொருள் வாங்கி வச்சுங்க. இது 1/2 டீஸ்பூன் அந்த அந்த எரிச்ச சாம்பல் மேலே அந்த 1/2 டீஸ்பூன் அந்த காராம்பசு நெய்யோ இல்லை சித்தாமனுக்கு எண்ணெயோ லேசாக தூவி நல்லா இந்த மோதல் வெள்ளை நல்லா குழைத்து மந்திரம் சொல்லிக்கிட்டே நீங்கள் குழைக்கணும். அஞ்சன மந்திரத்துக்கூட மந்திரம் இப்போ சொல்கிற தெரிஞ்சுங்க. ஓம் கிரீம் நமோ பகவதே அஞ்சனா தேவி மம வசம் குரு குரு ஸ்வாஹா. இதுதான் ஒரு அஞ்சனத்தோடைய மந்திரம். ஒரு விபதி எடுத்து நீங்கள் பூசினாலும் அது ஒரு அஞ்சனம் தான். அப்பயும் இந்த மந்திரத்தை சொல்லி தான் பூசணும். ஒரு குங்கும சந்தனம் எடுத்து வைத்தாலும் இது அஞ்சனம் தான். இந்த மந்திரத்தை சொல்லணும். ஒரு குங்குமம் எடுத்து பூசினாலும் இந்த அஞ்சன மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். ஓம் கிரீம் நமோ பகவதே அஞ்சனா தேவி மம வசம் குரு குரு ஸ்வாஹா. இது வந்து ஏந்திர சாஸ்திர போதினின்ற ஒரு புக்கு. எல்லாமே எச்சினி தேவதா மந்திரங்கள், எச்சினி தேவதாவோட பூஜிப்பது, அஞ்சனம் செய்வது எல்லாமே அது பெரிய புக்கு. அதில் வந்து மூல மந்திரமே இதுதான். இந்த மந்திரம் தான் உயிர். அது வந்து இந்த அஞ்சனம் செய்வதற்கு பயன்படுத்துவாங்க. நீங்களும் அதை ஜபம் பண்ணி பூசிக்கலாம், ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த வெள்ளத்தாமரைப்பூ காஞ்ச பிறகு ஒரு தட்டில் பச்சை இந்த காராம்பசு நெய்யோ இல்லை சித்தாமணிக்கு எண்ணெயோ பூசி, இல்லை சுத்தமான தேங்காய் எண்ணெய் கூட பூசி இந்த காஞ்சின பூவின் தட்டியை போட்டு எரித்து, வீட்டுக்கு வெளியே தான் செய்யுங்க, வீட்டுக்கு வேணாம், வீட்டு வெளியே இடம் தான் எரித்து
அந்த கருப்பாக மை மாதிரி வரும் இல்லையா, அதில் வந்து நல்லா குழைத்து அதில் லேசாக மேற்கொண்டு நெய் பத்தாது, மேற்கொண்டு நெய்யோ சுத்தமான காராம்பஸ் நெய்யோ இல்லை சித்தாமணிக்கு நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நல்லா குழைத்து அதன் பின் ஒரு சின்ன டப்பில் எடுத்து வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி காலையில் இந்த படிக்கிற பிள்ளைங்க இந்த மந்திரத்தை சொல்லி திலகமாக நெற்றியில் பொட்டு வைத்து போனாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக நீங்கள் வித்தியாசம் தெரியணும். நீங்கள் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் செஞ்சு தான் என் பிள்ளை படிக்குமான்னு கேட்கலாம். படிக்காத பிள்ளைங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. படிக்காத பிள்ளைங்க, ஞானம் குறைவாக உள்ள பிள்ளைங்க, படிப்பில் அக்கறை இல்லாமல் ரொம்ப சேட்டை பண்ணுற பிள்ளைங்க ட்ரை பண்ணலாமே, செய்து பார்க்கலாமே. ஏன்னா இதெல்லாம் வந்து சித்தர்கள் காரணம் இல்லாமல் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லி செய்த பலன் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் வந்து அவங்க பேரை சொல்லக்கூடாது இல்லையா, ஏன்னா நம்ம டீ பண்ணுறது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க பர்சனல் விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் யாருன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அது சம்பவம் உண்மை. இப்படி செய்தால் பலன் பார்க்கலாம், சம்பவம் உண்மை. இப்போ இந்தியாவோட அரசியல் ஜாதகம் நான் சொல்லியிருந்தேன். எப்படி சொல்லியிருந்தோம், பழைய வீடியோவில் பாருங்கள். இந்தியாவோட அரசியல் வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு இளம் வயது அரசியல்வாதி, பதவியிலே உட்கார அரசியல்வாதி நாற்காலியில் பதவி கொள்வார், நாற்காலியில் முதல்வர் நாற்காலியில் அமர்வார் சொல்லியிருந்தேன். ஜோதிடம் அப்படி தான் சொல்ல முடியும். அதாவது இலைமறை காயும் போல, அதாவது மேலோட்டமாக எப்படின்னா அரசியலே இளம் வயது ஒரு அரசியல்வாதி அரசியல் நாட்களில் உட்காராத ஒரு பதவி மேற்கொள்வார். அப்படி தான் ஜோதிட பாடல் கவிகள் அப்படி தான் எழுதி வைக்கும். அப்போ அது நடந்துச்சா இல்லையா? இளம் வயது அரசியல்வாதி, இளம் வயது ஒரு புதுமையான அரசியல்வாதி பதவி மேற்கொள்ளாத ஒரு பதிலில் வந்து உட்காண்டாரா இல்லையா? நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி தான் ஜோதிடமும், அதே மாதிரி தான் ஜோதிடரோட சேர்ந்த மாந்திரிகம் அது தான், மாந்திரிகளை சேர்ந்த மந்திரமும் அதுதான். நம்ம நல்லா அதை உணர்ந்து, இப்போ நான் நேற்று ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன். அதாவது ஞானக்கண் பட்ட கல் என்ன, ஞானக்கண் பட்ட சட்டினா என்ன, நான் விளக்கம் சொல்லியிருந்தேன். அதாவது அந்த அஞ்சனை செய்வதுக்காக. இப்போ ஒரு மண் சட்டியை வந்து நல்லா சூடு பண்ணாங்கன்னா, ரொம்ப சூடு ஓவராக இருந்தால் ஒரு கருப்பாக டாட் மாதிரி விடும் அந்த சட்டியில். அதுதான் ஞானக்கண் பட்ட சட்டி. அதில் அஞ்சனம் செய்யணுமா. அக்னிகுண்டம் அடுக்கும் போது வெள்ளைக்கல், மலேசியாவில் வெள்ளைக்கல் சோப்பு கல் இருப்பாங்க. அந்த சோப்பு கல்லில் பார்த்தீங்கன்னா அந்த சீனவங்க வந்து அந்த செங்கக்கல்லை நல்லா சூடு ரொம்ப ஓவராக சூடானா ஒரு கருப்பு மாதிரி டாட் விடும். அதுதான் ஞானக்கண் பட்ட செங்கக்கல். அதில் கல்லடிக்கு யாகம் பண்ணால் மிக உயர்ந்தது. அதே மாதிரி எல்லாமே பரிபாஷை தான். இப்போ ஜோதிடமாக இருந்தாலும் பரிபாஷை தான், மாந்திரிகமாக இருந்தாலும் பரிபாஷை தான், சில முக்கியமான மந்திரங்கள் இருந்தாலும் பரிபாஷை தான். ஏதோ நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். எப்படின்னா அதுக்கு தான் குரு வேணும். இப்போ நான் உங்களுக்கு தேனை அப்படியே புழிஞ்சி, தேன் கூட்டிலேருந்து தேனை புழிஞ்சி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஏற்கனவே ருசி பார்த்த ஆள், ஏற்கனவே தேனை சாப்பிட்டு ருசி பார்த்த ஆள், ஏன்னா பூஜைலாம் பண்ணி பலன் பார்த்த ஆள், நிறைய அனுபவம் எனக்கு உண்டு. பரம்பரை பண்டார குருமார்கள் நாங்கள். அப்போ அதை தேன் உங்களுக்கு நான் புழிஞ்சு, நான் தேன் கூட்டில் கொடுக்காம தேனை புழிஞ்சு கொடு, நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து சோம்பல் பட்ட முடியாது. நான் சொல்கிறேன், நான் ஐயோ இதெல்லாம் செஞ்சு தான் நான் பலன் பார்க்கணுமான்னு கேட்குறவங்கள்ட்ட நம்ம பேசவே முடியாது. கடவுள் இருக்காரா கேட்குறவங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன். நீயே பெரிய கடவுள் இப்போ சாமின்னு ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தப்புன்னு பேச மாட்டேன். ஏன்னா மற்ற குரு தப்பாக பேசக்கூடாது. அவனை கையெழுத்து கும்பிட்டு நான் போயிடுவேன். ஒரு பெரிய மகாசக்தி வருமந்து ஆடுனா எனக்கு நீ கடவுள் தான், எனக்கு கடவுள், நான் தப்பாக பேச மாட்டேன். ஆனால் நான் ஒதுங்கிடுவேன். நான் ஹோமம், பூஜை, யக்ஞம், முன்னோர் சொல்லிக் கொடுத்த யாக மந்திரங்கள், இந்த மாதிரி வேத வழிபாடு மூலிமா நான் போவேன். அதுக்காக நான் அவங்க குறை சொல்லக்கூடாது. யாரும் இந்து சனாதன தர்மத்துள்ள அனைத்து குருமார்களும் மற்ற வழிபாட்டையும் மற்றவங்க நம்பிக்கை நம்ம பால்படுத்தவே கூடாது. நீ எப்படி வேணால் சாமி கும்பிடு, ஒன்று சாமி காப்பாற்றுதா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ எப்படி வேணால் சாமி கும்பிடு. ஆனால் என்னை குருவாக நினச்சி நீ கேட்டேன்னா இதுதான் வேத வழிபாடு, இதுதான் செய்யணும் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ அதுதான் நான் சொல்லிக் கொடுக்குற அனைத்தும் வேத வழிபாடு தான். இப்போ பாருங்கள், நான் ஒரு எஸ்டேட் நடந்து போனால் சூளத்தை பார்த்தா நான் பைரவர் தான். ஆனால் அதன் சூளத்தை எல்லாம் முனீஸ்வரன், அப்பா சாமி, ஐயா சாமி, முன்னாடி சாமி படையெல்லாம் பண்ணுவோம். அது எனக்கு முக்கியத்துவம் இல்லை. எனக்கு அவர் பைரவர், நான் கையெழுத்துக்கு முடுவேன். அவரும் எனக்கு பைரவர். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஐயா நீங்கள் எனக்கு பைரவர் தான். நான் படையில் போகிற இடத்துக்கு போக மாட்டேன், கோயிலுக்கும் போக மாட்டேன், சாமியார் கோயிலுக்கு போக மாட்டேன். ஆனால் நான் உங்களை கும்பிடுனா யோகம் மூலிமா தான் கும்பிடுவேன். அது என்னோட முறை. மற்றவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ
அவங்க முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை செய்யுங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரே வார்த்தை, ஒரு தெய்வத்தை கும்பிட்டு உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி ஜீவ சமாதி ஆனாங்கன்னா அவங்க வழிபாடு உண்மை, அவங்களை பின்பற்றுங்க. இப்போ நான் ஏன் பின்பற்றேன், எங்கள் தாத்தா ஜீவ சமாதி உயிரோட சமாதி பண்ணி மேலே சிவலிங்கத்தை வைத்து சுங்கை கிருஷ்ண கோயிலில் குருக்களாக இருந்து 10 வருஷம் அதுக்கு முன்னால் சிலையா பண்டாரம்னு சொல்லிட்டு தாப்பா கோயிலில் முருகன் கோயில் 42 வருஷம் குருக்களாக இருந்தார். அவரோட கடைசி காலமான சாஜும் சுபமாக அப்படியே காடில் வரும்போது அப்படியே சாஞ்சு உயிர் போச்சு. அவரை கொண்டு போய் முறைப்படி ஜீவசமாதி பண்ணி மேலே சிவலிங்கத்தை வைத்து பூஜை பண்ணுறோம். அப்போ அவரோட உண்மையான பாடம் சரியாக இருந்ததால தான் அவருக்கு நல்ல ஒரு சாஜ்யம் மரணம். அப்போ அவரோட வழிபாடு உண்மை, அதை நான் பின்பற்றணும். அதான் கேட்பேன், உங்களோட நீங்கள் எந்த தெய்வத்தைனா கும்பிடுங்க. உங்கள் முன்னோர்களை ஒரு தெய்வத்தை கும்பிட்டு ஜீவசமாதி ஆயினாங்கன்னா, நல்ல மரணம் சந்திச்சாங்கன்னா அவங்க வழிபாடு நீ பின்பற்று. இல்லைன்னா வேதம் என்ன சொல்லுதோ, ரிஷிகள் என்ன எழுதி வச்சுருக்காங்களோ, ஜீவசமாதி அடைஞ்ச ரிஷிகள் என்ன எழுதி வச்சாங்களோ அதை நீங்கள் பின்பற்று. இப்போ நான் சொன்ன எல்லா வழிபாடும் ரிஷிகள் எழுதி வைத்தது. சில அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்ட சில பாடங்களை நான் அகோரி மூலிமா இப்போ என்னோடய அனுபவத்தில் என்னோடய வயசில் அகோரி மூலிமா நான் கற்றுக்கிட்ட சில பாடங்களை நான் மேற்கொண்டு மக்களுக்கு சில விஷயம் சொல்லி கொடுக்குறேன். எஸ்தரா அவங்க இப்போ இதெல்லாம் அஞ்சனம்னா ஒரு குழந்தை படிக்காத குழந்தைய எப்படி படிக்க வைப்பது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஞான பைரவர் மந்திரமும் பிராமி மந்திரமும் எல்லா குழந்தைகளும் கண்டிப்பாக சொல்லணும். ஒரு 10 வயசுலேயே ஆரம்பிச்சிடுங்க. இப்போ என் குழந்தைனா இப்போ 5 வயசு இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. நான் காலையில் சொல்லிக் கொடுப்பேன், சொல்லுவாங்க, மதியம் வந்து சொல்லுவாங்க. 7 மணிக்கு மேலே சூரிய மஞ்ச பிறகு கண்டிப்பாக உட்காந்து ஒரு 51 வாட்டியாவது மந்திரத்தை படிப்பாங்க, காயத்ரி மந்திரம். ஏன்னா அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும், சின்ன பிள்ளைங்க தானே. அப்போ சொல்ல அவங்க பலன் பார்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 6 வயசு 7 வயசுனா அவங்களுக்கு அந்த உணர்வு வரும். அதுதான் என் பிள்ளைக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேனோ அதே தான் இந்த டிக்டாக்லேயும் இந்த புத்திப்புணர்லையும் ஃபேஸ்புக்லேயும் எல்லா பிள்ளையும் நல்லா வரணும். எல்லா பிள்ளையும் அப்பா அம்மா சொல்லி பற்றி கேட்கணும். அப்பா அம்மாவுக்கு ஒரு தெய்வமாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணுன்னா அந்த பிள்ளைக்கு ஞானம், பிரம்ம ஞானம் வரணும். பிரம்ம ஞானம் எப்படி வரும்? நம்ம சொல்கிற மந்திரத்தால் தான் பிரம்மா வரும். எப்படி? மகாகாளி தலையில் இருக்காங்க, அதனால தான் மண்டை ஓட்டை தலையில் மாட்டிக்குவாங்க. ஏன்னா மகாகாளிக்கு மண்டை ஓட்டு ரொம்ப பிடிக்குமா. அவங்களுக்கு இருப்பு இடம் பின்னால். மகா சரஸ்வதிக்கு நாக்கில் இருக்காங்க, அதனால தான் நாக்கில் வேத மந்திரம் படிக்கணும். லட்சுமி தேவி நெஞ்சில் இருக்காங்க, அதனால தான் நம்ம நெஞ்சை துண்டு போட்டு மறைப்போம். பெருமாளுக்கு எப்படி மகாலட்சுமி நெஞ்சில் இருக்காங்க, அதே மாதிரி தான் எல்லாமே. அதே மாதிரி சரஸ்வதி தேவியான ஞான பைரவியும் பிராமியும் அஜிதாங்க பைரவரும் இவங்க நாக்கில் தான் இருக்காங்க. அதனால் நம்ம எப்பயுமே யாரையும் தப்பாவோ துஷ்டமாவோ கோபம் பேசக்கூடாதான். முடிஞ்ச வரைக்கும் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. ஓம் சிவ ஓமா சொல்லலாம், இல்லை ஓம் நமச்சிவாயின்னு சொல்லலாம், ஓம் நமோ நாராயணா கூட சொல்லலாம். எதுவும் இல்லை, ஓமாக சொல்லுங்கள், ரொம்ப விசேஷம். அதனால் இந்த ஆடியோ எல்லாத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு சில ஓமங்களும் இருக்குது. இப்போ ரொம்ப படிப்பு இல்லாத பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுங்க, தாமரைப்பூ வைத்து தேன் வைத்து இல்லை நெய் வைத்து நல்ல குருமார்களில் வைத்து வித்யாலட்சுமி சரஸ்வதி ஹோமமும் அஜிதாங்க பைரவரி யாகமும் பிராமி யாகமும் செய்து அந்த கும்ப நீர் அபிஷேகம் பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு. அது அப்பா அம்மா வசதியானவங்களுக்கு நீங்கள் நல்ல உங்கள் நம்பிக்கையான குருமார்கள் இருப்பாங்க எல்லா இடத்துலையும். அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வீட்லேயோ இல்லை ஆத்தங்கரையோ தனிப்பட்ட முறை நீங்கள் செய்யலாம். இடம் முக்கியம் இல்லை, அந்த குருமார்களும் செய்வ மந்திரம் தான் முக்கியம். திருப்பி சொல்கிறேன், இங்கே ஒரு யாகம் பூர்த்தி ஆகணும்னா அந்த குருமார்களும் அந்த குருமார்களும் அவர் சொல்கிற மந்திரம் தான் யாக பூர்த்தி, தெரிஞ்சுங்க. அதே மாதிரி வசதி எனக்கு ஓமம் செய்ய முடியலன்னா இன்னோட வழிபாடு இந்த ஜபங்களும் அந்த தாமிரப்பூ அஞ்சனை எப்படி செய்வது சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்தி விசேஷமாக நீங்கள் மக்களுக்கு பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை உண்டு பண்ணலாம். காசிகால பைரவி பைரவ அர்ப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி நமசிவாய பைரவ. இந்த ஆன்மீக 153 சதஸ். தேதி 1ஆம் தேதி 7ஆம் மாதம் 2/2 புதன்கிழமை, நல்ல வாரம், புதன்கிழமை. காசிகால பைரவி பைரவ சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி நமசிவாய பைரவ சிவம்.